சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் பார்வையிட்டனர். தமிழக தொல்லியல் துறையின் சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் குறித்த 3 நாள் கருத்தரங்கு மதுரையில் நடைபெற்று வருகிறது. இதில் டென்மார்க், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். இந்த கருத்தரங்கை தொடர்ந்து கீழடி பொருணை அருங்காட்சியகத்திற்கு சென்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் அங்கிருந்த கண்டுபிடிப்புகளை வியப்புடன் பார்த்து ரசித்தனர். சென்னை மாதவரத்தில் நல்ல விலைக்கு வீட்டை விற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். மாதவரம் பழனியப்பா நகரைச் சேர்ந்த அஜ்மல் என்பவர் தனது வீட்டை விற்பனை செய்ய முயன்றுள்ளார். இது தொடர்பாக அவரை அணுகிய முகமது மீரான் என்பவர் தான் வழக்கறிஞர் என்றும் வீட்டை நல்ல விலைக்கு விற்றுத் தருவதாகவும் கூறி சில ஆவணங்களை தயார் செய்ய 30 லட்சம் ரூபாய் வரை பணமாக பெற்றுள்ளார். இந்நிலையில் வீட்டை விற்றுத்தராமல் பணத்தையும் திரும்ப தராததால் அஜ்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது மீரானை கைது செய்தனர். காஞ்சிபுரம் காமகோடி பீடத்துக்கு சொந்தமான 3 யானைகளை பீடத்திடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சி காமகோடி பீடத்தில் வழிபாடுகளுக்காக சந்தியா, இந்து, ஜெயந்தி ஆகிய 3 யானைகள் உரிய சான்றிதழுடன் கோவில் திருவிழாக்கள், பூஜைகளுக்கு அவ்வப்போது பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்த யானைகளை முறையாக பராமரிக்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் யானைகளை காஞ்சி காமகோடி பீடத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இதுகுறித்த வனத்துறையின் மேல் முறையீட்டு வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. மதுரை அம்மமுத்தன்பட்டி கிராமத்தில் பயன்பாடற்ற கிணற்றில் தவறி விழுந்த மானை வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இரை தேடி ஊருக்குள் வந்த மான் குட்டியை நாய் துரத்தியதாக தெரிகிறது. இதனால் பயந்து ஓடிய மான் முருகன் என்பவரது 60 அடி ஆழமுள்ள தோட்டத்து கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இதனையடுத்து மான் குட்டி கயிறு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. தமிழக காங்கிரஸ் அறக்கட்டளையின் புதிய அறங்காவலர்களாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, MP சசிகாந்த் செந்தில், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு, முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் ஆகியோரும் புதிய அறங்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தேனாம்பேட்டையில் 180 கிரவுண்ட் நிலம் உள்ளிட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள கட்சியின் சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் மாணவர்களுக்கு தலைமை பண்பும் தேர்தல் விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் வகையில் மாதிரி தேர்தல் நடத்தப்பட்டது. 15 மாணவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து நடந்த வாக்குப்பதிவில் மாணவர்கள், பெற்றோர், உறவினர்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர். 100% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குப்பெட்டி சீல் வைத்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் மேட்டூரில் பிரதான சாலையின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது கனரக லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கார் சுக்குநூறாக நொறுங்கிய நிலையில் லாரியின் முன்பக்கமும் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக காரில் வந்த 5 பேரும் அருகில் இருந்த உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததால் உயிர் தப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தின் தரம் குறித்து சென்னை IIT குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். 1988ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் கடந்த நவம்பர் மாதம் டிட்வா புயலின் போது பெய்த பலத்த மழையில் சில இடங்களில் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளுடன் இணைந்து சென்னை IIT குழுவினர் கடல் வழியாக படகில் சென்று பாலத்தின் தூண்கள் மற்றும் தடுப்புகளை ஆய்வு செய்தனர்.